மணிவிளக்கை சுடர் விட்டு எரிய கண்டே சக்தியான பார்வதியா என்ன என்ன செய்யுவாள் இட்டு வணங்குவாளா மறையோன நினைப்பாள் கண்மூடி தவம் இருக்கா கண்மூடி முந்திய தங்க இருக்கும் போது மாதார சிவபெருமா இதுதானே சமயம் அவரை தூண்டாத மணி விளக்கை மணி விளக்கை மணி விளக்க மணி விளக்கை கொண்டு விட்டு மறையா தூண்டாத மணி விளக்கை மணி விளக்கை கொண்டு விட்டு மறைவாரோ அடே தூண்டாத மணி விளக்கை மணி விளக்கை பகவான் கொண்டு விட்டு மறையும் போது மறையும் போது பார்வதியாள் மடியதில மடியதில முத்து போல மூன்று சுடர் மூன்று சுடர் மூன்று சுடர் மூன்று சுடர் முந்தானில விழுந்திடுமா முத்து போலே மூன்று சுடர் மூன்று சுடர் முந்தானையில் விழுந்திடும் முந்தானில விழுந்த போது விழுந்த போது விழுந்தவரோ கிடைத்ததென்று கிடைத்ததென்று கோமதியா பார்வதியா பார்வதியா ஊட்டி மெல்ல பிடிக்கால பிடிக்கால ஊட்டி மெல்லையே பிடித்ததால பிடித்ததால உளவிக்கல்லா உருளுதையா உருளுதையோ அழைத்து மெல்ல பிடிப்பாளா பிடிப்பாளா அம்மிக்கல்லா உருளுதையா உருளுதையா கொண்டு வார அந்த பார்வதியா 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 கொண்டு வந்து ஆமா பகவான் முன்னால சரி சத்தி பார்வதி வந்து எங்க குழந்தை குழந்தை வரம் கிடைத்தது என்று முந்தாடியில விழுந்த போது சரி கூட்டி பிடித்தா ஆமா குழவைக்கெல்லாம் உருளுது 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 அழைத்து பிடித்த அம்மிக்கெல்லாம் உருளுது அத குழந்தைன்னு நினைத்து நினைத்து பகவானிடத்திலே ஓடடி வந்து என்னையா அந்த முந்தானியை விரிச்சு பார்க்கும் போது சரி எப்படி இருக்கு எப்படி இருக்கு கையும் இல்லை காலம் இல்லை கையும் இல்லை காலம் இல்லை மூக்கும் இல்ல முடியும் இல்லை முண்டமா இருக்குதையோ வாயும் இல்ல வயிறும் இல்ல வாயும் இல்ல வயிறும் இல்லை வடிவம் ஒன்று தெரியாதே ஆண்டவனே பகவான பகவானே குழவிக்கல்லை கொடுக்கலாமா கேளாமோ மகளவாரம் கேட்டதற்கு மாமுண்டத்தை கொடுக்கலாமா கேளாமோ ஈஸ்வரன எறையோ அம்மி நல்ல குழவிக்கானாலோ அடுத்து நல்ல அரைப்பதற்கு ரெண்டு பிடி இருக்கும் ஐயோ ஆட்டு உரல் ஆனாலோ இருக்கும் ஐயோ அதுவும் கூட இல்லை சுவாமி கையும் இல்லை காலும் இல்லை காதுமுக்கு செவியும் இல்லை வாயும் இல்லை வயிறும் இல்லை வடிவம் ஒன்றும் தெரியலையே முக்கும் இல்லை முளையும் இல்லை முக்கும் இல்லை இல்லை இது முண்டமாக இருக்குதையோ மூக்கும் இல்ல மண்டமாக இருக்குதையோ ஆண்டவா என்ன நான் பிள்ளை வரம் கேட்டதற்கு இப்படி வேமண்டத்தை கொடுக்கலாமா மதள வரம் கேட்டதற்கு மாமுண்டத்தை கொடுக்கலாமா சுவாமி குழந்தை வரம் கேட்டதற்கு இப்படி குழவைக்கல்லை கொடுக்கலாமா குழவி கல்லுக்கானாலும் இழுத்தரைப்பதற்கு ஒரு பிடியாவது இருக்கும்
ஆட்டோர்களுக்குனாலும் மாவரைக்கு ஒரு விடை இருக்கும். இது அதுவும் இல்லை இதுவும் இல்லாம கையும் இல்லை காலும் இல்லை காதுமுக்கு செவி இல்லை வாய் இல்லை வயர் இல்லை வடிவம் ஒன்றும் தெரியல மூக்கும் இல்ல முடியும் இல்ல அது முண்டமா இருக்கு. ஆகையினால் பிள்ளவரம் கேட்டதுக்கு எப்படி கேமுண்டத்தை கொடுக்கலாமா மதுளவரம் கேட்டதற்கு மாமுண்டத்தை கொடுக்கலாமா சுவாமி? இத எனக்கு நான் எப்படி இதை தூக்க முடியும் வளர்க்க முடியும்? பிள்ளையாக பிறவி செய்து பெரியவரே கொடுக்க வேண்டும் அதனையாக பிறவி செய்து அம்மா மன்னவரை தர வேண்டும் என்று சொல்லவோ என்ன யாரை கூப்பிடுகிறார்? யாரையா? படைக்கும் தொழிலை மையமாக கொண்ட பிரம்மதேவனை அழைத்து ஆமா ஐயா பிரம்மதேவா என்ன இந்த 3 முண்டங்களை சரி அதாவது முதல் பிறந்தத ஆமா பெண் குழந்தையாகவும் மற்ற 2 சரி முண்டங்களை ஆமா ஆண் குழந்தையாக பிறவி செய்ய வேண்டும் என்று சொல்லவும் ஆமையா பிரம்மதேவன் என்ன அத குழந்தையாக 3 முண்டங்களையும் ஆமா குழந்தையாக பிறவி செய்தார். முதலாவது சரி பிறந்த பிள்ளைய பெண்ணாகவும் மற்ற 2 உயிர்களை என்ன ஆண்களாகவும் பிறவி செய்த நேரம் கூவா கூவா என்று குரலோசை போடுகிறது. ஆமா குழந்தை குரலோசை போடவோ என்ன அப்ப பார்த்து என்னையா ஆண்டவா சுவாமி உங்கள் திருவாக்கினால ஆமா இந்த குழந்தைகளுக்கு சரி யாரு கொடுங்க ஆமா அப்படின்னு சொல்லவோ என்னையா அப்ப ஆண்டவனாகிய சிவபெருமான் அங்க எப்படி பேர் கொடுக்கிறார் தெரியுமா? அம்மா திருவிளக்கில் பிறந்ததாலே பிள்ளைவான பேச்சியம்மா திருவிளக்கில் பிறந்ததாலே பிள்ளைவான பேச்சியமோ மாய பேச்சு மணி பேச்சு மையான பேச்சியம்மா கட்ட பேச்சு குட்ட பேச்சு காட்டுவான பேச்சியம்மா ஆண்டவனார் வரம் கொடுத்து அம்மையான பேச்சியம்மா ஆண்டவனும் பேர் கொடுத்தா மற்ற 2 குழந்தைக்கு சுடர் ஒளிவில் பிறந்ததாலே சோதி நல்ல சுடலை என்றோ மணி விளக்கில் பிறந்ததே மாயாண்டே சுடலை என்றோ முண்டமாக உருண்டதேனா முண்ட சுவாமி உருண்டதேனா நன்றே பெயர் கொடுத்தாயே அப்பம் பெயர் கொடுத்த குழந்தைகளே சத்தியான பார்வதியா பாராட்டி சீராட்டி உத்த சங்கே பல்வோடி ஆளு போல நிலவடிக்க பரமசிவர் வந்தடே பரமசிவர் அடிக்கும் வாழ்ந்தை எம்மகனே பாலகனே பவுந்தடிக்க வந்த கண்டோ போல நிலவடிக்க ஈஸ்வரனார் பந்தடிக்க ஈஸ்வரனார் அடிக்கும் மந்தை எடுத்தடிக்க வந்த கண்டோ மலையில பசுமேய மகுடமுடி ஓசையே பொழுதரங்க வாபசு பொண்ணு மகம் பால் குடிக்க நம்மையான பகவானே பான நல்ல விளக்கி ஐயோ பார்வதியாள் பால் கறக்க செம்பன
நல்ல விளக்கி ஐயோ சிவனாரும் பால்கரக்க பான நல்ல விளக்கி தங்கை நல்ல விளக்கி ஐயோ சரஸ்வதியா பாலாத்த பட்டு பால் நீ கொடுத்து பட்டு பால் நீ கொடு பொண்ணு மகன் கண்ணூர் எங்கே என்று சத்தியான பார்வதாதேவி சரி தன் மக்கள் 3 பேர என்னையா வாராட்டி சீராட்டி ஆமா பிள்ளைகளை சரி தங்கத்தினால் தொட்டில் செய்து ஆமா மாணிக்கத்தால் உத்திரம் போட்டு சரி நவ ரத்தினத்தால சங்கிலி மாட்டி அவையா குழந்தைய வாராட்டி சீராட்டி ஆமா உச்ச சங்கு பால் ஓட்டி சரி பேச்சியம்மாள் எடுத்திருப்பது என்ன பிச்சி பூவில பிச்சு பூவிலே மாயாண்டி எடுத்திருப்பது இந்த மகாராஜா எஜமா முதலாளி எடுத்திருப்பது என்ன மல்லிகை பூவில சரி என் சத்ராவதி முண்டை இந்த முண்டை சுவாமி நம்ம முண்டை சுவாமி ஆறுமுகத்துல இருக்காரு ஆமா சின்னத்தோர சரி அவரு எடுத்திருப்பது என்ன இருக்கு என்னையா முல்லை பூவில ஆமா ஆகையினால என்னையா அப்படி சிறப்பான வேளையில் சரி பாடு நாமளை என்னையா பரிசளிக்க வேண்டும் என்று ஆமா பரிசளித்த செல்வேந்திர சீமான் பூமான் புண்ணியவான் கடகவான்கள் யாரண்ணா அதாவது கீழ பாப்பாக்குடியை சார்ந்த சரி கீழ பாப்பாக்குடியை சேர்ந்த சான்சன் சான்சன் சுடலை பீடிக்கடை கம்பெனி வைத்து வரக்கூடிய உரிமையாளர் சரி பாடு நாமளுக்கு வரிசளிக்க வேண்டும் என்று அமையா 101 பவன் ரூபாயை இந்த ஆறுமுக மங்கலத்தில் ஐகோர்ட் மகாராஜாவுடைய திருவாலயத்தில் வைத்து நமக்கு அன்பு பாராட்டியுள்ளார்கள் சரி ஆகையினால் அன்னாருடைய எங்கள் அப்பன ஆறுமுக மங்கலம் கொட்டாரகுறிச்சி ஆறுமுக மங்கலம் ஐகோர்ட் மகாராஜா என் வேம்பரை சுடலை என் சத்ராவதி முண்டன் சாமத்ர பாண்டியன் ஆமா என் சின்ன குச்சி விட்ட பாப்பாத்தி சரி குறி சொல்லும் மரக்காரை எஜமான் சின்னத்துறையோட ஆமா அருளால என்னையா அவர்கள் தொழிலெல்லாம் என்ன விதமாக வாழ வேண்டும் தெரியுமா எப்படி வாழ வேண்டும் வளர வேணும் வாழ வேண்டும் வளர வேணும் ஐயா ரொம்ப உயர வேணும் 1 10 100 கோடி உயர வேணும் கையிலே போனே பட்டி பெருக வேணும் பால்பாடை பொங்க வேணும் செய்யும் தொழில் விருத்தியாகி சிறப்பு பெற்று வாழ வேணும் எந்த முகம் போனாலும் தங்க முகமாக வேணும் அம்பிகை ஆழ்வார்வதியார் அருமை நல்ல மக்களையோ வாராட்டி சீராட்டி உச்ச சங்கு பால் போட்டி குழந்தைகளை வளர்த்து குழந்தைகளை கண்டாலே கொண்டவரே மறந்தாலே மதலையத்தான் கண்டாலே மன்னவரே மறந்தாலே மன்னவரே மறந்தாலே அதனால பகவானோ சக்தி பார்வதிய குழந்தையத்தான் கண்டதாலே கொண்டவரை மறந்து போனா மதலையத்தான் கண்டதாலே மன்னவரை மறந்து போனா 6 காச மாலமாச்சு 6 கால மாதமாச்சு நாம 2 பேரும் கூடி பேசி அதனால பார்வதிய குழந்தையத்தான் தூங்க வைத்து சொக்கேட்டா மண்டபத்தில் நம்ம சொக்கட்டங்கள் ஆடுவாளா
மண்டபத்தில் சொக்கட்டங்கள் ஆடணுமே ஏ ஆண்டவனோ சொன்னவாறு அம்பிகையா பார்வதியா ஆட்டும் என்று சம்மதித்து வாராட்டி சீராட்டி தொட்டில போட்டாட்டி பகவானோ பார்வதியோ பாரவெள்ளி கையில சொக்கேட்ட மண்டபத்தில் சொக்கட்டங்கள் ஆடுவாரா சொக்கட்டங்கள் ஆடுவாரா சுவாமி எங்க பரத்துவாரா சுவாமி எங்க சொக்கட்டங்கள் ஆடும்போது சுவாதி போட்டு வரத்தும் போது இங்க என்ன நடக்குதா நாமல் வந்த மகிமை தன்னை ஆஹா மகாராஜா நினைத்தார் என்ன மகாராஜா என்னையா நினைத்தார் ஆமா ஆஹா ஓ நாம பிறந்த மகிமை யாரு எவருன்னு அறியணும் தெரியணும் ஆமா நம்ம அம்மாவுக்கும் புரியணும் ஆமா அதனால என்னையா பாரிய வேணும் தெரிய வேணும் என்று சொல்லி சரி அவர் எண்ணுகிற வேலையில என்னையா அங்க என்ன நடக்க தெரியுமா எப்படி எப்படி மகாராஜா அருளாலே மகாராஜா அருளாலே பூலோக சிமையில ஆன குட்டி ஐயர்மாவ அருமமாவா பாப்பாதி தாயா தாள மகளா தாள பிள்ளை சூரியாவல் எட்டி கொடுத்தமாவா கொடுத்தமாவா எட்டு மத்த சூரியாவல் கணவனோட விடதிலை உள்காப்பு சொல்வளையல் சொல்வளையல் வட்டல்லவோ தகப்ப விடு வந்தமாவா காசேர் அடிக்கிறன்று கட்டலில் படுத்தமாவா மேலே வாழிக்கிறன்று மெத்தையில படுத்தமாக மறுநாள் காலையில மெத்த வாந்தி எடுக்கால மெத்த வாந்தி எடுக்கால செத்துமாவம் அடைந்தால வாந்தி எடுக்கால எடுக்காலே செத்து மாவம் அடிந்தாளே ஆனக்கோட்டி ஐயரவர் ஐயர் மகள் ஆனக்கோட்டி ஐயரவர் ஐயரவர் அரும மகளை பார்க்கும் போது வாந்தி எடுத்திருக்கா ஏ செத்து மாவம் அடைந்துட்டாள அருமமாவ செத்தாளென்று தலையறியில அடித்தெடுத்து ஆனக்குட்டி ஐயரவர் ஆண்டாண்டு காலங்களும் அழுது நானும் புலம்பு நாளும் மாண்டார் மறுத்து போவதில்லை மறுத்து வர போவதில்லை என்னை நல்ல மனதில் என்னை அரும மகள் பாப்பாத்திய கழிவு நல்ல குடுப்பாட்டி நல்ல குடுப்பாட்டி கட்டணத்தில தூக்கி வைத்து பார்த்து நல்ல குடுப்பாட்டி பாடையில தூக்கி வைத்து கொண்டு வாரார் மையானோ உங்க மரம் புளியந்தோப்பு புகழான மையானோ அத்தங்கர அலமாறு அத்தங்கர அலமாறு அழகான மையானோ இந்த சிறப்பான வேளையில் என்னையா பாட நாமளே பரிசீலிக்க வேண்டுமென்று பரிசீலித்த என்ன செல்வேந்திர சீமான் பூமான் புண்ணியவான்கள் யாரையா முக்காணியை சேர்ந்த மாட்டு வியாபாரி மாட்டு வியாபாரி சீமான் பூமான் மாயாண்டி துணையோடு இருளப்பசாமி அவருடைய தங்கத்தின் கரத்தினால ஆமா பாடு நாமளுக்கு என்ன லட்சாதி லட்சம் முன்கள் அமையா
பவுன் ரூபாயை அள்ளிப்படம் கொண்டு வந்து சம்மானம் செய்துள்ளார்கள். சரி. அன்னார்களுடைய குடும்பங்கள் குல கோத்திரம் வழிச்சனங்கள் எல்லாம் என்னையா உச்சார் உறவினர்கள் பொண்ணு கொடுத்த இடம் எடுத்த இடம் மாமன் மைத்துனர்கள் எல்லாம் என்ன விதமாக வாழ வேண்டும் தெரியுமா? ஏ வாழ வேண்டும் வளர வேணும், வாழ வேண்டும் வளர வேணும், ஐயகம்பால் உயர வேண்டும். ஒன்றே 100 கோடி, ஒன்றே 100 கோடி உயர வேணும் கையிலே போலே. உயர வேணும் கையிலே போலே. அதே ஆனக்குட்டி ஐயர் மக அருமம் அவ பாப்பாதி செல்லம் அவ பாப்பதிய கழுவே கொழுப்பாடி பட்டணத்தில் தூக்கி வைத்து பத்தே கொழுப்பாட்டி பாடையில தூக்கி வைத்து ஆலமரா தங்கரே அழகான பச்சமண்ணமல் பொறிந்து எண்ணி வேற வெடைக்கு அக்கினிய முட்டியல்லோ யாழை நல்ல வாசல் விட்டு ஈரமண்ணமல் பொறிந்து வந்து போட்டு ஊதுவார். அமகால போத்தி வந்தே வாந்தி வந்து அமகால போத்தி வந்தே வாந்தி வந்து உறுத்தி போட்டு ஊதும் போதே ஊதும் போதே பாப்பாதி பாப்பாதி அவ கும்பியில தே பிடித்து கொழுந்து விட்டு வியாகுதாளே மண்டையில தே பிடித்து ஐயா தே பிடித்து மான மாட்டோ கிளம்ப தே பிடித்து பார்த்துட்டாளே எங்க பேச்சு அம்மா பேச்சு அம்மா மாய பேச்சு மணி பேச்சு மணி பேச்சு மையான பேச்சு அம்மா பேச்சு அம்மா பிள்ளை வேணாம் காத்தவதா மாண்டவின வாடையதே வாடையதே மையான பேச்சுக்குதான் மல்லிய பூவா மணக்குதையோ மணக்குதையோ செத்த வீண வாடையதே வாடையதே செண்பக பூவா மணக்குதையோ மணக்குதையோ அழகின பிணவாடை பிணவாடை ஐயா பிணவாட பிணவாட அதலை பூவா மணக்குதையோ பிணவாடை அவன் பார்த்துட்டாளே எங்க பேச்சு அம்மா பேச்சு அம்மா மகனை தான அழைக்கணும்ல மாய பேச்சு மகனில் எங்க மனதில் நீ அவன் மாணிக்க கையில கேட்டா கையில கேட்டா மாய பேச்சு அம்மா வார போதே மாயாண்டி சுடலையா சுடலையா கோத்து மகராஜா மகராஜா யஜமானல்ல முதலாளி முதலாளி வயல் பரிசித்த குழந்தை போல குழந்தை போல குழந்தை போல குழந்தை போல வாய விட்டு அழுகுவார் குழந்தை போல வசித்த குழந்தை போல குழந்தை போல வாயை விட்டு அழுகும் போதே அழுகும் போதே கூவானல்ல கோவா என்று கூவா என்று கூவா என்று கூவா என்று குரலோ போடோ கூவா என்று அவங்கோவா நல்ல கோவா என்று பரலோஜ போடும் போது
விட்டாளே பார்வதியா கணவனை கண்டாளே கை குழந்தையத்த மறந்துட்டாளே மன்னவரை கண்டாளே மரளையத்த மறந்தாளே பூமான கண்டதாளே உள்ளையத்த மறந்துட்டாளே சத்திய சிவனுமாகே சொக்கட்டங்கள் ஆடும் போது பேச்சி அம்மா வந்தல்லவோ என்னகனே மயாண்டி எனது உயர் கண்மணிய ஆராயும் பவரமாட்டா பார்வாலே தரமாட்டா ஆராயும் பவரமாட்டா அவரப்பாலே தரவும் மாட்டா பாடவாலே குடிச்சையானா மணிக்குடல நிறைய அம்மா பாலே குடிச்சையா அறவையரு நிறைய தாய்ப்பாலே குடித்தையான் தன்வையரு நிறையாது வலது உங்க பால் குடித்தா பறந்தால் செலமா இந்த ஒரு இந்த சிறப்பான வேளையில் பாடு நாமளே பரிசீலிக்க வேண்டும் என்று பரிசீலித்த செல்வேந்திர சீமா யாரு பரந்தலை சேர்ந்த சாத்தூர் ஈராத்துக்காரி இறைக்கன்குடி மாரியம்மா ஆமா சாத்தூர் வட்டத்தை சேர்ந்த சரி படந்தல் நகரத்தை சேர்ந்த செல்லப்பா பரமன் அன்னாருடைய கரத்தினால ஆமா பாடு நாமளுக்கு சரி 101 பவன் ரூபாயை 101 லட்சங்களாகவே அன்பு பாராட்டி உள்ளார்கள். ஆமையா அன்னார்களுடைய குடும்பம் குலகோத்திரம் வழிச்சனங்கள் உச்சார் பேச்சார் உறவினர்கள் ஆமா பொண்ணு கொடுத்த இடம் எடுத்த இடம் ஆமழ் மகிழ்த்துணர்கள். சரி அண்ணன் தம்பி அக்கா தங்கை தொட்டில் குழந்தை முதல் கட்டில் குடுகுடு கிழவர் வரைக்கும் ஆமையா நீண்ட ஆயுளும் நிறைந்த செல்வம் உயர்ந்த பண்பும் சரி திரேக பீடமும் ஆமா என் ஈராத்துக்காரி இறைக்கன்குடி மாரியம்பாளுடைய அருளாலோ எனக்கு ஒட்டாறு குறிச்சி ஆறுமுகமங்கல ஐகோர்ட் மகாராஜா ஆமா என் எஜமா முதலாளி வேம்படி சுடலை விளையாடு சின்னத்தோர சத்ராவதி முண்டன் சாமத்துர பாண்டியன் கொக்கை இடைச்சி கோல பிராமணத்தி கொச்சி விட்டு பாப்பாத்தி குறி சொல்லும் வரக்காரி பேச்சு பிரமசத்தையோட அருளார என விதமாக வாழ வேண்டும் தெரியுமா? வாழ வேணும் வளர வேணும் வாழ வேணும் வளர வேணும் ஐயகம் போல் உயர வேணும் ஐயகம் போல் உயர வேண்டும் வாழ வேணும் அடே ஐயகம் போல் உயர வேணும் ஐயகம் போல் உயர வேணும். ஒன்று பார்த்து 100 கோடி ஒன்று பார்த்து 100 கோடி உயர வேணும் கைலை போல உயர வேணும் கைலை போல அடே உயர வேணும் வாழ வேண்டும் வளர வேண்டும் என்று அமையா எங்கள் அப்பன் மகாராஜாவை பிரார்த்திக்கின்றோம் ஐயா. அப்படி அப்போது இருக்கும் போது என்ன எங்க ஐயா எஜமார் முதலாளை வயிறு பசித்த ஆமா குழந்தை போல் அழுது கூவா கூவா என்று குரலோசை போடுதா அப்போதாம் பார்த்தார் என் தாயாகிய பேச்சு பிரமசக்தி என் அம்பிகை பேச்சி அம்மா அந்த ஆனைக்குட்டி ஐயர் மாவா தாயாதலமாவா தல பிள்ளை பாப்பாத்தி பாம்பை பருகுலி ஓடையா யாரு இந்த சிறப்பான வேளையில் ஆமா பாடு நாமளே பரிசீலிக்க வேண்டும் என்று பருகுலி ஓடையை சேர்ந்த சங்கிலி மாடன் அன்னார் அவர்கள் தற்காலம் தொழிலுக்காக அதான் சொல்லிருக்கான் பாருங்க, திரைகடல் ஓடி திரவியம் தேடணும் உழைத்து உயர வேண்டும் உழைத்து உயர வேண்டும் பாடுபட்டு பலனை பெற வேண்டும் திரைகடல் ஓடி திரவியம் தேடன்றிருக்கா. ஆகையினால அவர்களுடைய சேர்ந்த சங்கிலி மாடன் அன்னார் அவர்கள்
தொழிலுக்காக பாம்பை மாநகரத்தில் தொழில் பார்த்து வருகிறார்கள். சரி. அவருடைய வெங்கதிர கரத்தினாலே பாடராமனுக்கு 101 பவன் ரூபாயை 101 லட்சங்களாகவே அன்பு பாராட்டி உள்ளார்கள். அதோடு நமக்கு பரிசளித்த தாய்க்குலத்தின் தங்கம் சக்தியுடைய அவதாரம் யாரு? பருவள்ளிக்கோட்டை. பருவள்ளிக்கோட்டையை சேர்ந்த சுப்பையா அவர்களுடைய மனைவி ஸ்திரீ பாடராமனுக்கு 101 பவன் ரூபாயை 101 லட்சங்களாகவே அன்பு பாராட்டி உள்ளார்கள். இப்படி பரிசீலித்த குடும்பங்கள் குலகோத்திரம் அடிச்சனங்கள் எல்லாம் எங்கள் அப்பன் ஆறுமுகமங்கலம் ஹைகோர்ட் மகாராஜா என் சுடலகீஷன் கிருபையினால வேம்படி மாயாண்டி சத்ராபதி மண்டன் சாமந்திர பாண்டியன் சின்ன முதலாளி எஜமான் சின்னத்தர என் பேச்சி பிரம்மசக்தியுடைய அருளால செய்யும் தொழில்கள் எல்லாம் முன்னேற்றங்கள் கண்டு நீண்ட ஆயுளும் நிறைந்த செல்வமும் உயர்ந்த பண்பும் திரேக பீடத்தோட வாழ வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றோம் ஐயா. கோவில்பட்டி. அடுத்தபடியாக பாடநாமலை பரிசீலித்த சிலேந்திரச்சிமா யாரு? கோவில்பட்டி மாநகரத்தை சேர்ந்த சரி ஏசு பாண்டியன் அவருடைய தங்கத்திர கரத்தினால் பாடநாமலுக்கு லட்சாதி லட்சமன்களை அன்பு பாராட்டி உள்ளார் அல்லவா? பரிசீலித்த குடும்பங்கள் கோத்திரங்கள் என்ன பழி சனங்கள் உச்சார் வெச்சார் உறவினர்கள் கொண்டு கொடுத்த இடம் எடுத்த இடம் மாமன் மைத்துனர்கள் எல்லாம் சரி மகாராஜா அருளால வாழ்க வாழ்க என்று வெள்ளிபுரணியை சேர்ந்த வெத்தலை உரணியை சேர்ந்த சுசிபா மகேஷ் அம்மா அவருடைய தங்கத்திற்கு கரத்தினால செய்யும் தொழில்கள் எல்லாம் எங்க ஐயா ஆறுமுகமங்கலம் ஹைகோர்ட் மகாராஜா வேம்படி சுடலா வேம்படி சுடலே விளையாடு சின்னத்துறை கொக்க இடைச்சி கோல பிராமணத்தி என் தாயாகிய வண்ணார்வனத்தி என் சக்தியுடைய அருளாலும் எங்க மகாராஜா முதலாளி சின்ன முதலாளி கிருபையினாலும் தொழில் வளங்கள் பெருகி செய்யும் தொழில்கள் எல்லாம் முன்னேற்றங்கள் கண்டு நீண்ட ஆயுளும் நிறைந்த செல்வம் உயர்ந்த பண்பும் திரேக பீடம் நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம் நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வத்தோடு என மிதமாக வாழ வேண்டும் தெரியுமா? வாழ வேண்டும் வளர வேண்டும் வளர வேண்டும் வளர வேண்டும் வளர வேண்டும் மகாராஜா வாழ வேண்டும் வளர வேண்டும் வளர வேண்டும் ராஜா செய்யும் தொழில் சிறப்பு பெற்று வாழ வேண்டும் எந்த முகம் போனாலோ போனாலோ தங்க முகமாக வேணும் எந்த முகம் போனாலோ போனாலோ அந்த முகமான வாழ்க வளர்க என்றோ ஆண்டவன் எங்க ஐயா எஜமான் முதலாளி மகாராஜா சரி சின்னத்துறை முண்டசாமியின் பேச்சு பிரமசத்தையும் பிரார்த்திக்கின்றோம் ஐயா அமையா. அப்படி இருக்கின்ற போது என்ன என்ன எங்க மாண்ட பிண வாடையானது என் தாயாகிய மையான பேச்சியம்மாளுக்கு காதல கேட்டு சரி மகனை வந்து அழைத்து மகனே மாயாண்டி எப்ப மாயாண்டி அம்மா வரமாட்டா ஆமா அம்மா வரமாட்டா அமிர்தப்பால் தரமாட்டா 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 தாய் வரமாட்டா தாய் அமிர்தம் தரமாட்டா ஆமா வலது கொங்கை பால் குடித்தா வளரமாட்ட என் மகனே சரி இடது கொங்கை பால் குடித்தையானா ஈடேற மாட்டையப்பா என் மகனே அதனால என்னோடு வந்த இன்னா மையான கிணத்தில என்ன கட்டையில பிணம் இருந்து கருகி பிணம் வேகுது வருஷம் கட்டையில் பிணம் இருந்து வேகுது என்னோடு வந்த யானா என்னையும் மறைக்க மாட்டா என்று சொல்லவோ அப்ப எங்க ஐயா மகாராஜா எஜமா முதலாளி யாம்படை சுடலை சொல்லுகிறார் என்னம்மா நானும் சின்னஞ்சிறு குழந்தை 6 மாத பிள்ளை
உன் கூட நான் எப்படி வருவேன்? அதனால உன் கூட நான் வரணுமான உன் கையால எனக்கு அலங்காரம் செய்யணும். என்னையா அலங்காரம் செய்யனே அலங்கரிச்சு பார்க்கணும் என்று சொல்லவோ உடனே பார்த்தாள் என் தாயான வேட்சி அம்மா. இங்க மகாராஜா முதலாளி படுத்திருக்க தொட்டிலை எட்டி பிடித்தா ஐயா தொட்டில எட்டி பிடிக்காத தாயான வேட்சி அம்மா அவ தொட்டில எட்டி பிடித்த போவாது தொட்டில படுத்திருக்கோம் மகாராஜா முதலாளி குழந்தை போல இருந்தவர் கொடி போல வளர்ந்துட்டாரே மதலையாக இருந்த தெய்வம் இருந்த தெய்வம் கண்டாரா இருந்த தெய்வம் அப்பம் பார்த்தாளே எங்க வேட்சி அம்மா யாரு அங்க வரவழைத்தா சக்கராயுதனை வரவழைத்தோ மகாராஜா சுடலை கேட்டா அவ சொல்லடமா போட்டு வாழா குண்டோதரனை வரவழைத்து உள்ளவாக மாட்டுவா அக்கினி தேவன வரவழைத்து ஆன பந்தமாக கொடுக்கா வரவழைத்து பார்த்துட்டாரே எங்க மகாராஜா அஞ்சுமணி வல்லையமோ அரைக்கிய சல்லடமா அழுமணி வல்லையமா இடுப்புக்கு அத்த சல்லடமா தாமர பூ மணி அழகா ஐயாவே மகாராஜா உச்சிய குல்லாவோ உல்லாச நாயனையா குல்லாவோ கால்நடையோ மாதாவோ முன்னடக்க மகந்தானி பின்னடக்க பேச்சி அம்மா முன்னடக்க பின்னடக்க உக்கிரகாண்ட மையானத்தில் ஐயவான மகாராஜா இடத்த சுத்தியே வளர்த்தவாரா வளர்த்த சுத்தியே இடத்தவாரா வளர்த்தவாரா இடது காலை ஐயா மண்டி போட்டு வலது காலையே முட்டு போனே வல்லையத்த கையில் எடுத்து அந்த மூட்டத்தில குத்துவாரா வல்லையத்த கையில் எடுத்து மூட்டத்தில குத்துவாரா அவன் பார்த்துட்டாளே எங்க பேச்சி அம்மா அருமமாவன் சுடலை கேட்டா அந்த 8 மாத்த சூழி பெண்ண அவ இறஞ்சி இருக்கும் மயிலான